மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய எங்கள் பாவங்களினின்று விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதனால் இயேசுவையாம் கண்டு மகிழ்ந்திடவே அருள்வாயே. வானக தந்தையை வாழ்த்திடுவோம், வானுய கிறிஸ்துவை வணங்கிடுவோம், பரிசுத்த ஆவியை பணிந்திடுவோம், பாகுபாடற்ற தேவன் அரவணை போல் கலங்காதே மனமே. ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாதே, மதில்கோள் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காதே. அடைக்கலம் புகுந்தே இறைவா, உன்னிடம் அடைக்கலம் புகுந்தே. அங்கு தேவனே எங்கள் மன்றாட்டை கேட்டது. எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை பரிகாரமாக பிராதமிகர்மக்கு செலுத்துகிற வாழ்வில் ஊற்றே என் இறைவா, என் பங்கு சமூக மன்றாடுவோமா. தருணம் பெயர் மாற்றிடுவார்.
சகல லோகாதிகாரண கர்த்தாவே தங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிற ஜபம் சகல குடும்பங்களுக்காக பலவினருக்கும் பலமும் விதவைகளுக்கு ஆதரவும் அனாதைகளும் ஒவ்வொரு வீட்டிலும் உமது திருவிடல் திருரத்தம் இவற்றின் மறை பொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் தந்தையர் சார்பாக நம்முடைய அருள் சோதர் சார்பாகவும் அன்போடு எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய இந்த நாளில் நம்முடைய திருவிழாவின் மாலை ஆராதனையில் நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை புரிந்து இந்த மாலை ஆராதனைக்கு தலைமையேற்று வழிநடத்தியவர்கள் அருள் தந்தை ராயப்பன் பத்ரோஸ் அவர்கள், நம்முடைய பங்கின் இரண்டாவது பங்கு தந்தையாக 4 ஆண்டுகள் பணியாற்றியவர்கள். நம்முடைய பங்கிற்கு இவர் பங்கு தந்தையாக வந்த பிறகுதான் பல மாற்றங்களை பல உருவாக்கங்களை நாம் கண்டோம் என்று பலரும் சொல்ல முடியும். இந்த வகையில் தந்தை அவர்கள் நம்முடைய இந்த பங்கில் பணியாற்றுகின்ற பொழுது இளைஞர்களை மிக சிறப்பான முறையில் கட்டி எழுப்பி அவர்களை உருவாக்கியவர். இன்றளவும் அவர்கள் திருமணம் முடித்த பொழுதும் அவருடைய குழந்தைகள் இளைஞர்கள் என்கிற நிலையை எட்டிய பொழுதும் அவர்கள் இன்று அவரால் உருவாக்கப்பட்ட இளைஞர்கள் இன்றும் இளைஞர்களாகவே தன்னுடைய பணியை இந்த பங்கில் சிறப்பான முறையில் ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அவர் உருவாக்கிய அந்த அடித்தளம், அவர் உருவாக்கிய அந்த தன்மை. அதே போன்று அன்பு எங்களை